ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. ஏசப்பா நானும் வருகிறேன் கலிலேய கடலோரமா, என்னை விட்டு போகாதீங்க ராசா, ஏமன தாங்காதுங்க. என்னோடு கூட நடந்து வாங்க, ஒரு சீடனோடு சந்தோஷமே வாய தரங்க, அன்பாக பேசி பாட்டு பாடுங்க. வாய தரங்க, அன்பாக பேசி பாட்டு பாடுங்க. சந்தோஷம் வந்திட, சமாதானம் வந்திட, அற்புதம் நடந்திடுங்க. சந்தோஷம் வந்திட, சமாதானம் வந்திட, நாம் இந்த புதிய வருடத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கும்போது இந்த பழைய எண்ணங்கள், இந்த பழைய நினைவுகள், பழைய சிந்தனைகள் எல்லாத்தையும் என்ன செய்யணும்? உதறி தள்ளிடணும். அல்லேலூயா.
அதாவது வேதம் சொல்கிறது பழைய மனிதனை களைத்து போட்டு புதிய மனிதனை தரித்து கொள்ள போகிறோம். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, 2023 களைத்து போட்டுட்டு 2024 அணிந்து கொள்வோம். நல்லா சொல்லுங்கள், 2023 களைத்து போட்டுட்டு 2024 அணிந்து கொள்வோம். பழைய மனுஷனை களைத்து போட்டு விட வேண்டும். அல்லேலூயா. இந்த வருஷத்தில் வேதனை, கஷ்டம், நெருக்கம், சஞ்சலம், தவிப்பு, சண்டை, சச்சரவு, இழப்பு, கடன் பிரச்சனை, போராட்டம் எல்லாவற்றையும் நீங்கள் கலட்டி எரிந்து தூக்கி எரிய போகிறீர்கள். புதிய காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். அல்லேலூயா. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு, நான் புதிய காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறேன் என்று அறிவிக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள் எல்லாரும். அல்லேலூயா. அப்போ எல்லாருடைய உள்ளத்திலும் ஒரு புதிய காரியத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா. நீங்கள் இப்போ வந்த வண்ணமாக நீங்கள் போகக்கூடாது, புதிய காரியத்தை எடுத்து விட்டு போக வேண்டும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கடந்ததை நினைச்சு கலங்க மாட்டேன், புதிய காரியத்தை கர்த்தர் எனக்கு செய்ய போகிறார். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. சொல்லுங்க, இந்த உலகத்தில் இருப்பவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிறவர் அவர் பெரியவர், அவர் பெரிய காரியத்தை செய்ய போறார். ஆமேன். நான் திருப்பி சொல்றேன், சரியாக ஒரு 12 மணிக்கு அந்த எக்காலம் ஊதும் சத்தத்தில் உங்களுக்கு உண்டான எல்லா போராட்டங்களும் தரையில் விழப்போகுது. உங்களுக்கு உண்டான எல்லா துக்கங்களும், நஷ்டங்களும், பிரிவினைகளும், சண்டைகளும் எல்லாம் உங்களை விட்டு ஊரை விட்டு ஓட போகுது இயேசுவின் நாமத்தில். ஒரு புதிய மகிமை உங்கள் மேலே இறங்க போகிறது, ஒரு புதிய வல்லமை உங்கள் மேலே இறங்க போகிறது, ஒரு புதிய அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகிறது, ஒரு புதிய வெற்றி உங்கள் மேலே இறங்க போகிறது, ஒரு புதிய விடுதலை உங்கள் மேலே இறங்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. சொல்லுங்க, இதுவரை நடத்தினவர் இன்னமும் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவராய் இருப்பதனால் நான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன். சொல்லுங்க, எனக்குள்ளே இருக்கிறவர் அவர் பெரியவராய் இருப்பதனால் நான் பெரிய காரியத்தை பார்க்க போகிறேன். நான் அசைக்கப்படுவதில்லை, நான் தேவனால் மறக்கப்படுவதில்லை. என் தேவன் என் கூட இருக்கிறார், என் தேவன் என்னோடு இருக்கிறார். என்னை கொண்டு அவர் பெரிய பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அல்லேலூயா. சொல்லுங்க, வருகிற புதிய ஆண்டிலே நான் இழந்த எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்வேன். இழந்த எல்லாவற்றையும் நான் திரும்ப எடுத்துக்கொள்வேன், திருப்பிக் கொள்வேன். நான் எவ்வளவு அடகு வச்சோனோ அதை பூராத்தையும் திருப்ப போறேன். அடகு வச்ச ஆள் மட்டும்தான் கையை தட்டுது, அடகு வைக்காத ஆள் கையை தட்டல. அல்லேலூயா. உம்முன்னு உட்காந்தா திருப்ப மாட்டேங்க. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்ள போகிறேன், திருப்பிக் கொள்ள போகிறேன். என் கஜானா நிரம்ப போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. நான் திரும்ப வாழ வைத பெறுவேன். ஆமென். நான் அசைக்கப்படுவதில்லை, அவர் என் உள்ளங்களை பொறித்து வைத்திருக்கிறார். ஆமென். அவர் பெரிய காரியத்தை அவர் செய்ய போறார். ஆமென். ஆமென். எல்லாம் ஆயத்தமாய் கொள்ளுங்க. உங்களுக்கு ஒரு புதிய வார்த்தைகள் வரப்போகிறது, ஒரு புதிய கிருபை உங்க மேல மூட போகுது. ஒருவேளை இந்த இடத்துல ஒருவித பலவீனத்தில் நீங்கள் இருந்து வந்தீர்களானால் அந்த பலவீனங்கள் இப்போது உங்களை விட்டு ஓட போகுது. அல்லேலூயா. உற்சாகத்தின் ஆவியானவர் உங்க மேல கடந்து வர போறார். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, பலவீனத்திலே பலனை கொடுக்கிறவர் எனக்குள்ள இருக்கிறார். சொல்லுங்க, வாதை என் கூட அணுகாது, பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, பகலில் வெயிலாயிலும் இரவிலே நிலவாயிலும் என்னை சேதப்படுத்தாது. உன்னதமானவரின் மறைவிலே நான் மறைந்திருக்கிறேன், சர்வ வல்லவருடைய நிழல்ல நான் தங்குவேன். ஆமென். இந்த புதிய ஆண்டுக்குள்ளே நாம் பிரவேசித்த போது நாம் துதி தேவனை மையப்படுத்தி முதலாக இந்த வாயினால் என்ன நீங்கள் பேசுகிறீங்களோ அது இந்த வருகிற புதிய ஆண்டு முழுவதுமாக உங்களை தேடி வரப்போகிறது. நான் ஒரு சில சுகமான வசனங்களை சொல்லுவேன், நீங்கள் சொல்லணும். அடுத்து பிள்ளைகளுக்கான வசனத்தை சொல்லுவேன், அதை நீங்கள் சொல்லணும். அடுத்து செழிப்பான வசனத்தை நான் சொல்லுவேன், அதை நீங்கள் சொல்லணும். அப்போ நீங்கள் சொன்ன அந்த வசனத்தின்படியே இந்த 24ஆம் ஆண்டு உங்கள் மேலே இறங்க போகிறது. அல்லேலூயா. இப்போது நான் அதிசயங்களை பார்ப்பேன் அப்படின்னு சொன்னேன்னா நீங்கள் சொல்லணும். அப்போனா 2024 உங்களுக்கு அதிசயம் நடக்க போகுது. அல்லேலூயா. அதான் நம்பி சொல்லணும். பார்த்துக்கணும், நம்பி சொல்லும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். மான்கள் நீரோடையை வாஞ்சித்து கதறுவது போல உங்களுக்குள்ள ஒரு வாஞ்சை இருக்க வேண்டும், உங்களுக்குள்ள ஒரு தாகம் இருக்க வேண்டும். அவர் ஒருபோதும் உங்களை வெட்கப்படுத்த விட மாட்டார். அவர் தடைகளை நீக்கி போடுகிற கர்த்தர். பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு ஈடுபட போகிறார். உங்க வாழ்க்கையை குறித்து, உங்கள் எதிர்காலத்தை குறித்து, உங்கள் குடும்பத்தை குறித்து, உங்கள் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உங்களோடு இடைபட போகிறார்.
துரபல துனகத சந்தன மதுரபல கரலரபா பகது சதுட புதுட கதடிகன மகத நகல கரதுரபல கரலரபா அலனி மதுன மதுடி கரபது சந்தன கந்தன மல கரலரபா. உங்க சிந்தி இந்த நேரத்தில் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. உங்க எண்ணங்கள் வேற எங்கேயும் போயிடக்கூடாது. துரபல கத்து சம்கதடி பலதர பலகரதன மலகரலரபா ஓ தசம் துட மதன கம்பரி கதனி கன மலகரலரபா ஓ ரபபபப கதுரபலதரபா மே துதிகரமயா மே துதிகரமயா மே துதிகரமயா. இயேசுவே மே துதிக்கிறோம், பிதாவே மே துதிக்கிறோம், ஆவியானவரே மே துதிக்கிறோம், நல்லவரே மே துதிக்கிறோம், வல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே நல்லவரே. உம்முடைய கட்டுகள் அறுபடுவதாக, எல்லா கட்டுகள் அறுபடுவதாக. ஓ தேவ ஆவியானவர் இறங்குவதாக, அபிஷேக வல்லமை நுகங்களை முறிப்பதாக, எல்லா பலவீனங்கள் இப்போது மாறுவதாக. ரகலதரபா அல்லேலூயா. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியில் நிரம்பிடுமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இப்போது கழுத்து பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், கால் பகுதியில் இருக்கிற பலவீனங்கள், தோள் பட்டையில் இருக்கிற பலவீனங்கள் இந்த நேரத்தில் உங்களை விட்டு ஓடும்படியான ஒரு சுகமளிக்க வல்லம் உங்க மேல கடந்து வர போகிறது. எல்லாம் உற்சாகமாக கையை தட்டி ஷப்ட பாதர பலகரபா ஓரா பாபா 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 கதர பலரபா. இறங்கட்டும்
Apostol
Sapura handili matara tura baba baba bakataraba tura baba 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 garaba மையமா ஒவ்வொரு மேல மையமா ஒவ்வொரு மேல விடுதலை ஒவ்வொரு மேல அபிஷேகம் baba baba galaralaba எல்லாம் உற்சாகமாக கையை தட்டி புதிய ஆண்டுக்குள்ள பிரவேசித்தாச்சு, புதிய ஆண்டுக்குள்ள கால் வச்சாச்சு, புதிய மகிமை, புதிய வேலை. புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும் புதிய நாளுக்குள் என்னை நடத்தும் புதிய கிருபையால் என்னை நிரப்பும். கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துவோம். தோரா காலா மரதுரபா ஓஷா கரகரபல கரலரபா. நன்றி ஆவியானவரே, நன்றி ரகலதுனபல கரலரபா. உற்சாகமாக கையை தட்டி Yeah.
உலகத்தில் ஜெயம் எடுக்க
துரபலரலரபா. உம்மை உயர்த்துகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீர் நல்லவர், நீர் வல்லவர். அப்பா உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உம்மை போற்றுகிறோம், இயேசுவே உம்மை வாழ்த்துகிறோம். அப்பா உம்மை உயர்த்துகிறோம் நல்லவரே. மறக்கப்பட்ட நிலையிலே நீங்கள் இருக்கலாம், ஒதுக்கப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம், கேட்பாரற்ற நிலைமையிலே நீங்கள் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை கரம் பிடித்து உங்களை நடத்துவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல அவர் தேற்றுகிறார். ஒரு பெற்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று அவர் உங்களுக்கு இந்த நேரத்தில் வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை பண்ணி கொண்டிருக்கிறார். தஸ்மி கமோல் வதுரபால மகுதுரி காரவது ಶಬ್ದುಡ ಬೋದರಾಗಲ ಕರಲ ರಕುಲಕರು ತೊಟ್ಟಿನಿ ಮಾತ ನಮೋದುರಿ ಕರಲ ರಾಬ. ಹಲ್ಲೆಲೂಯಾ 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 sakura tini malarala மாறா தூண மகது சீக்கிலிமோ தூண மோக்க தரபா. எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். எலும்பு எலும்பு சீயோனே உன் வல்லமையை தரித்துக்கொள். மறுபூக்கத்தை நீ மாலா தோறும் நீ விலையன்றி விற்கப்பட்டிருக்கிறாய், நீ பணமின்றி மீட்கப்பட்டிருக்கிறாய். இதோ உனக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாகின, உனக்கு விரோதமாய் சூழ்ச்சிகள் உருவாகின, உனக்கு விரோதமாய் நெருக்கங்கள் உருவாக்கின. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றிலிருந்து விடுவித்து இன்னைக்கு திறந்த வாசல உனக்கு முன்பாக திறந்து வைத்திருக்கிறார். விழுந்து போனவர்கள் எழும்புகிற ஒரு ஆண்டு. விழுந்து போனவர்கள், நஷ்டப்பட்டவர்கள், நெருக்கப்பட்டவர்கள், நிந்திக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள், வேண்டாம் என்று தள்ளினவர்கள், அவர் எல்லாரையும் கர்த்தர் ஒன்று சேர்த்து இந்த புதிய ஆண்டிலே அவர் எல்லாரையும் புதுப்பித்து புதிதாக எழும்ப பண்ண வைக்க போறாரு. மாற வேண்டாம் என்று ஒதுக்கின கல்லை மூளைக்கு தலைக்கல்லாக மாற்றுகிற ஒரு ஆண்டு. வீடு கட்ட ஆகாத கல்லை தலைக்கு மூளைக்கல்லாக மாற்றுகிற ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. லஸ்மி லமோதி கதி கரபு கதலரா ரிப்ளெக்கரதோ சிக்கதரபல கரபா. உன் சந்ததி, உன் பிள்ளைகள், உன் வாலிப பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவிலே வளரும்படி, கர்த்தரை அறிகிற அறிவிலே இன்னும் அதிகமாக 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 வளரும்படி தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு உன் பிள்ளைகளை எடுத்து பயன்படுத்துகிற ஒரு ஆண்டாக மாறப்போகிறது. உன் பிள்ளைகளை குறித்து நீ கலக்கம் அடைந்திருக்கிறாய், உன் பிள்ளைகளை குறித்து வேதனைப்பட்டிருக்கிறாய், உன் பிள்ளைகளை குறித்து நெருக்கப்பட்டிருக்கிறாய், உன் பிள்ளைகளை குறித்து அவமானப்பட்டிருக்கிறாய். ஆனால் இந்த புதிய ஆண்டிலே உன் பிள்ளைகளை குறித்து உனக்கு ஒரு கனம், உனக்கு ஒரு மகிமை, உனக்கு ஒரு உயர்வை கர்த்தர் இந்த ஆண்டிலே உனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். உன் பிள்ளைகள் வாழ்க்கை மலரப் போகிறது. உன் பிள்ளைகள் வாழ்க்கை பிரகாசிக்க போகிறது. உன் பிள்ளைகள் வெளிச்சம் கொடுக்கிற பிள்ளைகளை மாற போறாங்க. உன் பிள்ளைகள் பழைய வாழ்க்கை ஒளிந்து போய் உன் பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கர்த்தர் கட்டளையிட்டிருக்கிறார். தஸ்மீக் மாதரா மத லபத்து ரகூதரா பெபபகது ரபகத ரபலகத ரபா. விழுந்து போன காரியங்கள், விழுந்து போன நஷ்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் திரும்ப 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 எடுப்பித்து 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 ஒரு கட்டுகிற ஆண்டாக உனக்கு மாற போகிறது. உன் நஷ்டம் எல்லாம் லாபமாக மாற போகிறது.
காலங்கள் சமயங்களை மாற்றுகிற கர்த்தர் சட்டத்தை உனக்காகவே மாற்றப் போகிறார். ஆமானுக்கள் கீழே விழுகிறார்கள். குப்பை மேட்டில் கிடந்த முருதகாய் அரண்மனைகளை போகும்படியான ஒரு காரியம் இந்த ஆண்டு நடக்க போகிறது. உனக்கு எதிராக எழும்பின ஆமானுக்கள் கீழே விழுகிறார்கள். உனக்கு எதிராக சூழ்ச்சி பண்ணின ஆமானுக்கள் கீழே விழுகிறார்கள். கர்த்தர் இப்போது இருக்கிற நெருக்கத்தை காட்டில உனக்கு ஒரு பெருக்கத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். கண்ணீர் துடைக்கப்படுகிறது. உன் வேதனை மாறுகிறது. உன் துக்கம் மாறுகிறது. இதோ இதோ நீ எழும்ப போகிறாய். உன் கண்ணு முன்னால பட்ட எலும்புகள், உன் கண்ணு முன்னால வெறுமைக்கப்பட்ட எலும்புகள், உன் பார்வைக்கு அநேக காரியங்கள் எலும்பு போல கிடைக்கிறது. கர்த்தர் சொல்றாரு, உன் எலும்புல சதை உருவாக போகுது, உன் எலும்புல நரம்பு உண்டாக போகுது, உன் எலும்புல தோழிகள் மூட போறாரு. அது சேனைகளாய் அது உனக்கு எழும்ப போகிறது. இதோ பழைய ஆண்டு உன் கண்டு முன்னால காஞ்சி போன எலும்பு உன் வாழ்க்கை, உன் தொழில் காஞ்சி போன எலும்பு, உன் வியாபாரம் காஞ்சி போன வியாபாரம், உன் அன்பு காஞ்சி போன அன்பு, உன் சமாதானம் காஞ்சி போன சமாதானம். ஆனால் எதெல்லாம் வாழ்க்கையில காய்ந்து போய் கிடந்தன, எதெல்லாம் வாழ்க்கையில விழுந்து போய் இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் உயிரடைந்து உறுப்புகள் உருவாக்கி சதை உருவாகி அது சேனைகளாய் அது எழும்பி நடக்க போகுது. அது நடக்க போகுது. லக்கத்த சத்துட பௌதுரா கத்திலி மாத்தர ஓ தரலா ஓ தசி மை கமாத ரகல து ரபகதர. ஓ மகிமை மகிமை. உன் பிள்ளைகள் கனப்படுத்த போகிறார்கள். உன் பிள்ளைகள் தோல்விகள் எல்லாம் ஜெயமாக மாறப்போகிறது. இதோ இந்த 2024 ஆண்டு நீ ஜாக்கிரதையாக பேசக்கூடிய ஆண்டு, ஜாக்கிரதையாக நீ வாழக்கூடிய ஆண்டு, நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஆண்டு. இதோ உலகத்தில் எந்த காரியங்கள் சம்பவித்தாலும் உன் வாயின் வார்த்தை அற்புதமான வார்த்தையாக, அதிசயமான வார்த்தையாக, உயர்வான வார்த்தையாக, அடைக்கலமான வார்த்தையாக உன் வாயின் கனியை நீ காத்துக்கொண்டு நடக்கும்படி அவர் விரும்புகிறார். பிரிவின ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. சண்டைக்கார ஆவிகள் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை எதிர்ப்பதற்கு உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். அதை உதறி தள்ளுவதற்கு, அது உன் பக்கத்தில் வராத அளவுக்கு ஓட ஓட விரட்டுவதற்கு உனக்கு சகல அதிகாரம் கொடுத்திருக்கிறார். சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்க உனக்கு அதிகாரம் இருக்கிறது. ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்கு நிழலா இருந்து கொண்டு இருக்கிறார். நீ பூத்து குலுங்க போகிறாய். உன் குடும்பத்துக்கு வேலி அடைத்துக் கொள். நீ கையிடு சரி எந்த காரியம் வந்தால் வேலி அடைத்துக் கொள். சத்துரு உள்ள புகுறாத அளவுக்கு நீ ஜாக்கிரதையா இருந்து கொள். வேலி என்பது உன் வார்த்தையை கவனமாக வைத்துக் கொள். அவர் ஒருபோதும் உன்னை தள்ளாட விட மாட்டார். கர்த்தரிடத்தில் உங்க பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்க போகிறது. உங்க பிள்ளையை கர்த்தரால் போதிக்கப்பட்டு நடத்த போகிறார்கள். கடந்த ஆண்டில் உங்க பிள்ளைகளை குறித்து நீ நிந்திக்கப்பட்டிருக்கலாம், உங்க பிள்ளைகளை குறித்து நீ அவமானப்பட்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சாம்பலுக்கு பதிலாக உன் பிள்ளை மூலமாக உனக்கு சிங்காரத்தை கொடுக்கும்படி கர்த்தர் உயர்த்த போறார். உன் பிள்ளைங்க வாழ்க்கை கட்டப்பட போகிறது. உன் பிள்ளைங்க வாழ்க்கை எழும்ப போகிறது. உன் பிள்ளைகள் ஜாதிகளை சொந்தமாக்க போறாங்க. வெளிச்சத்தில் ராஜாக்கள் வர போறாங்க. எலும்பு 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 நீ வல்லமையை தரித்துக்கொள். தஸ்மி லத்தூன மாதாரா ஹப்பு கத்தினி மாலாரா மேக்ம மக்கத்து சத்து டபு கத்த நமாலா கராபா. உனக்கு எதிராக எழுப்பின கடின இருதயங்கள் எல்லாம் லகுவான இருதயமாய் மாறப்போகிறது. உண்மையான அன்பு இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். உண்மையான சமாதானம் இல்லாமல் அநேகர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஏதோ வேண்டா வெறுப்பா நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நினைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். கர்த்தர் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழாமல் உண்மையான அன்போடு உண்மையான சமாதானத்தை வாழும்படி எல்லா இருதயங்களையும் மாற்றமைத்து அந்த இருதயங்களை எல்லாம் உன்பக்கம் திருப்பும்படியான கர்த்தர் பெரிய காரியத்தை செய்ய போகிறார். கடினமான இதயத்தை எடுத்துவிட்டு சதையான இதயத்தை உனக்கு கொடுக்க போகிறார்.
மகதசம் துடமோதுரகம் இலகதனக நலரலரபா மகதசம் துடமதினி மாத்தனகம் மரகல துணமலரலரபா மேக்கத்தசம் துடமோதுன மலரலரபா. நீ துதிக்கும் போது ஒரு மகிமை, நீ துதிக்கும் போது ஒரு விடுதலை, நீ தேவனை ஆராதிக்கும் போது ஒரு கிருபை. உன்னை ஆளுகை செய்து கர்த்தர் நடத்த போகிறார். உன் தேவைகளை நீ எடுத்துக்கொள்ள போகிறாய். நீ அங்கே எங்கேயும் அலைய வேண்டியது இல்லை 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 இல்லை. எல்லா பொக்கிஷங்களும் உனக்குள்ளே அடங்கி இருக்கிறது. சகல பரிபூர்ணம் உனக்குள்ளே அடங்கி இருக்கிறது. நீ எடுத்து பயன்படுத்து, நீ எடுத்து பயன்படுத்தும்படி இயேசு விரும்புகிறார். அவனை கரம் பிடித்து நடத்த போகிறார். அவருடைய கரம் உன்னோடு இருக்கிறது. உன் நம்பிக்கை வீண் போகாது, உன் நம்பிக்கை வீண் போகாது. வேலி அடைக்கிற பொறுப்பு ஓம் பொறுப்பு. உலர்ந்து போன காரியங்களே உயிரடை வைக்கிறது ஓம் பொறுப்பு. நீ உலர்ந்து போனதை பார்த்து பார்த்து உலர்ந்து போச்சு சொல்லாத. அந்த உலர்ந்து போன காரியத்தை குறித்து நீ பேசு. அது உன் கண் முன்னாலே உயிரடையும், உன் கண் முன்னாலே உயிரடையும். கர்த்தர் உயிரடைய வைக்க போகிறார். தகப்பனே, உம்முடைய கிருபை எங்கள் மேலே இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.